சுவையான கொத்தமல்லி மசியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 6 நம்பர் எடுத்துக்கலாம். 4 தக்காளி, ஒரு 2 பூண்டு. கொத்தமல்லி நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய் 3 போட்டு வேக வச்சுட்டு நல்லா வந்துட்டு பருப்பு நல்லா வெந்துடுச்சு. கொத்தமல்லி அதில் போட்டு வேக வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிட்டு கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு போட்ட உடனே கொஞ்சம் செவக்கட்டு வந்துட்டு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி ஒரு 10 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு சிட்டிக்கை மஞ்சள்தூள், ஒரு சிட்டிக்கை பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போதும், ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா தாளித்து கொட்டுறப்போ உப்பு இருந்துச்சுன்னா வெங்காயம் ரொம்ப நேரம் சாம்பாரில் இருக்கிறப்போ கெட்டு போகாமல் இருக்கும். உப்பு போட்டு வதக்கினா கூடாது. தக்காளி எல்லாம் வெந்துடுச்சு. இதை எடுத்து இப்போ கடைஞ்சிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். தாளிப்பு நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துட்டோம்னா, கீரை கடைஞ்சி கொட்டிட்டோம்னா நமக்கு சுவையான கொத்தமல்லி கீரை ரெடி. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.